எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்பி பாலா, இந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. ஆமாம், தேங்க்யூ. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எக்ஸ்பெஷலி வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி ஒருத்தர் வரல, பிஜி முத்தையா சார். ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு டைலாக் சொல்லித்தரது அவர் தான். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். அவர் ஒரு ஹீரோ தாங்க, பெரிய மனசு பண்ணி நம்ம படத்தை ப்ரமோட் பண்ண முடியாது. எல்லோரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பிஜி முத்தையா சார் வரல, ஷூட்டில் இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்தோட ஹீரோ கலை, இன்னொரு ஹீரோ பார்த்தா பிஜி முத்தையா சார். ஏன்னா விஷுவல்ஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே சமயம் தீபாவோட டெபியூ மூவி. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நான் கேஸ்ட் பண்ணுறப்போ இவங்களோட சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன். இவங்க அதிகமாக அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் பார்த்துட்டு கேஸ்ட் பண்ணேன். பட் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ கலை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்லையே அது ஈவனாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் துதிவானன், இவரோட ஃபஸ்ட்டு மூவி. இவர் என்ன கதை சொன்னாரோ அதை அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. இவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பிஜி முத்தையா சார். தம்பி நல்லா வருவீங்க தம்பி, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நெகட்டிவ் பண்ணியிருக்க ஆதவ் சந்திரா. ஆமாம், நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக பண்ணுவார்னு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக சாந்தன் வாங்க, இந்த படத்தோட இசையமைப்பாளர். இடையில ஒருத்தர் கேட்டாங்க, இவர் பேரை போடலன்னா இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையை நாங்கள் நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக ஒருத்தர் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க தான், பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப அழகாக அவரோட பார்ட்டை ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேஞ்சர் மணி ஸ்ட்ரென்ட் வரல, மற்றபடி நடித்த சத்யா, இதில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ வந்து அடுத்தபடியாக வந்து மியூசிக் டைரக்டர் பேசுவார். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கொலைச்சாவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சாந்தன், கொலைச்சாவலோட மியூசிக் டைரக்டர். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலா சாருக்கு தேங்க்யூ, அண்ட் பிஜி முத்தையா சார் தேங்க்யூ, டைரக்டர் துதிவானன் சாருக்கு தேங்க்யூ, அண்ட் கலையண்ணா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். அதேமாரி தீபா அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லோருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா மக்களுக்கு என்னோடய பேர் விஜய் சத்யா. உங்களுக்கு தெரியும், ரொம்ப படங்களில் போலீஸாக நடிச்சிருப்பேன். இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தாய்மாமன் கேரக்டர், ஹீரோவுக்கு தாய்மாமனாக பண்ணியிருப்பேன். முடிஞ்சளவுக்கு அதில் சின்ன ஒரு ஃபன்னி பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி டேரக்டரு, ப்ரொடியூசரு, மற்ற எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விசித்திரன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விசித்திரன். இதில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்பி பாலானானுக்கு என்னோட நன்றி, டைரக்டருக்கு என்னோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதில் நான் கலையரசன் சாரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஆர்பி பாலா மாமா அவர்களுக்கு நன்றி, இயக்குனர் சாருக்கு நன்றி, டிஓபி முத்தையா சார் அவருக்கு நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜாமணி. இதில் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு மாதிரியான கேரக்டர். வாய்ப்பு கொடுத்த துதிவானன் சார், பாலா சார், முத்தியா சார், அத்தனை பேருக்கும் நன்றி. இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நல்லபடியாக பண்ணாங்க. நன்றி. இந்த படத்தோட எதிர்நாயகன் வணக்கம். என் பேர் ஆதவ் சந்திரா. இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கின இறைவனுக்கும் ப்ரொடியூசருக்கும் பிஜி முத்தையா சார், துதிவாதன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எல்லாருமே எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் இதை ஃபுல்லாக ரீச் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஆர் துதிவானன். இது எனக்கு ஃபஸ்ட் படம். நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது முத்தையா சாருக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் கதை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணேன். அவர் தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்று கலை பிரதர். இந்த படம் இன்றைக்கி ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழ் ரசிகர்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு கலை பிரதர் இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்குறேன். பாலா சார் ஒரு தயாரிப்பாளராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நம்பி ஒரு கதையை, அது இவ்வளோ பெரிய கிளைமேக்ஸை வந்து ஓப்பனாக எடுக்க
கொடுத்த தைரியத்துக்கு இவர் மாதிரி வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அடுத்து தீபா, இவங்க வந்து ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் வந்து எனக்கு பெருசாக அவ்வளோ தெரில. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோடு எடுத்தோம். செகண்ட் டே வந்து அந்த சாரி கெட்டப்பில் வந்து இந்த ஆக்சுவலாக அணுவாக வந்து நிற்கும்போது எனக்கு அன்றைக்கே நம்பிக்கை வந்துச்சு, இந்த பொண்ணு வந்து படத்தோட மிகப்பெரிய பேக் போனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து மியூசிக் டைரக்டர், எடிட்டர், மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு கிடைச்ச ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கோம். பத்திரிக்கை மற்றும் மீடியா எல்லாம் பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தீபா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ண பாலா சார், பிஜி முத்தையா சார் அண்ட் டைரக்டர் துதி சார், இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லணும். அண்ட் கலை சார், ஃபஸ்ட்டு அவர் கூட நடிக்கும் போது பயந்தேன், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு டவுன் டு எர்த்தாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ராவான சப்ஜெக்டில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா முதல் படத்தில் இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி நடிக்கிறதுக்கும் எனக்கு ஸ்கோப் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். எல்லா சீக்வன்ஸ்லேயுமே கரெக்டாக சேஃபாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இது ஒரு பெரிய டீம் ஒர்க். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்திருக்கவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கொலை செயல் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பேக் டு பேக் முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக நிற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எங்கள் படம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சாரில் ஆரம்பித்து பாலா சார், முத்தையா சார், அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி கதை இருக்குன்னு கேட்க சொன்னாங்க. அப்புறம் துதி எனக்கு கதையை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இதை பண்ணணும்னு ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது எவ்வளோ கமர்ஷியலாக ஒர்க் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே டீமாக டிஸ்கஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டீங்க, நிறைய பேர் வாழ்த்துனாங்க, ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நடித்த நடிகர்கள், நம்ம ஆதவன் இருக்கட்டும், நம்ம அண்ணன் எல்லாருமே, பாலசரவணன் நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தையா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டேஞ்சர் மணி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப குறுகிய நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்கை வந்து பண்ணது வந்து மொத்த டீமே சேர்ந்து அவ்வளோ உழைப்பு போட்டாங்க. ஜென்ரலாக எல்லா படத்தையுமே ஒரு பெரிய உழைப்பு வந்து இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், அங்கே வந்து கேரவேனோ இல்லைனா எதுவுமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு மலைக்கு கீழே ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நான் வந்து தீபாவுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நம்ம பசங்க கூட சில விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ புல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நம்மளே கொஞ்சம் ரிஸ்கியான ஷார்ட்ஸ்னாலே என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் தான் யோசிப்போம். அது இல்லாமல் ஒரு இடத்துல கூட நோ சொல்லாமல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ எஸ்பெஷலி ஒரு ஷார்ட் மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன் தீபாயிட்டா, அந்த காலில் உதைக்கிற மாதிரி ஷார்ட்டும் அதை கொரியோகிராஃபர் அவரே வச்சார். அதான் நான் சொன்னேன், தலைவரே இதை நீங்கள் தமிழ் சினிமாவில் வேறு யாரை உதைச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக அதை வந்து பரவாயில்ல ஒன்றும் ஆகலைன்னாங்க. ஸோ தேங்க்யூ தீபா. லைக் ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, தீபா இஸ் வெல் நோன் ஃபார் இஸ், அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிப்பாங்க. தீபா இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல இருந்த மக்களுக்கும் நன்றி. அப்புறம் எங்கள் நிக்கில் அண்ணன் வந்து ஒரு சின்ன படத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, நன்றி. எண்ட் ஆஃப் த டே வந்து இதை நாங்கள் மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன நம்பிக்கைனா ப்ரெஸ் அண்ட் மீடியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல படம் வந்து அதை ரொம்ப ஃபுல் மனசோடு அதை ஆதரவு தருவீங்க, நான் தந்து எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி படங்களும் நாங்கள் எடுக்கிறோம். நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துட்டு பாராட்டினாங்க. நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். இல்லைண்ணா, ஆக்சுவலாக நீங்கள் கதையை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த நிறைசீலன்னு ஒரு தெய்வம் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த சாமி எப்படி உருவாச்சு அப்படின்றது அந்த பாட்டி கதை சொல்கிறது வழியாக ஆரம்பித்து பாதியில் அந்த நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதுதான் நடந்ததுன்றது தான் கதை. 200 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது, அது இப்போவும் நடக்குதுன்ற மாதிரி மிங்கிள் பண்ணி ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த சாமி உருவான வரலாறு தான் அந்த கதை.
நெக்ஸ்ட் துதி அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன், எங்கள் டேரக்டருக்கு நன்றி சொல்லிட்டேன், பட் இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ். இல்லை சீரியஸாக ஒரு முதல் படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் இவ்வளோ ஒரு கொஞ்சம் ரிஸ்கியான சப்ஜெக்டை எடுத்து அதை பண்ணார். அதில் நடிக்க முடியும் நம்பினது நன்றி மிஸ்டர் துதியான். 2-3 சூப்பர் கதைகள் வச்சுருக்காரு. சீக்கிரமாக நல்ல பெரிய டேரக்டர் ஆகிடுவார். தேங்க்யூ. அப்படிலாம் இல்லை, எல்லா காதலையும் எல்லாமே இருக்கு. காதல்னாலே வந்து சண்டை இல்லை காதலுங்க பிரச்சனை தான் பிரதர். ஆனால் அது யார் சைட்லேருந்து வருது? காதல்ன்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் அது யார் வழியாக எப்படி வருதுன்றது தான் பிரச்சனை. இங்கே இல்லை காதல் எப்பயும் பயம் இருக்குதான், இல்லை பயம் இருக்கு. காதல்னாலே பயந்தோம். காதல் வரும்போது நீங்க பயப்படாம காதலிச்சிருப்பீங்களா? ஃபேமிலியோட சேரும்போது வாங்க. இல்ல இளையராஜா ரசிக்கிறவர். இது வரைக்கும் அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்படியா? இவர் தான் மானசீகமா வாங்கணும்னு சொன்னாரு, வாங்கியிருப்பாங்க. இல்லைண்ணா அது ரசிகர்களை தாண்டி மெட்டஃபரா. அதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வேறு எங்கேயுமே இவர் இந்த சாதி அந்த பொண்ணு இந்த சாதின்றதை நான் எங்கேயுமே சொல்லலை, இவங்க தப்புன்னு சொல்லலை. அது மெட்டஃபராக ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கதை உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ரைட் மூலியமா ஒரு முத்தியாசர் ஒன்று பேசினார். ஷூட்ல இருக்காரு. கூப்பிட்டோம் பாலா, ஷூட்ல இருக்காங்க. எந்த படத்துக்கு வந்தாங்க? ஒரு நிமிஷம் பாலா, பெரிய படம் சின்ன படம்ன்றது கிடையாது. ஆமா ஆமா, எல்லா படம் தான். எந்த படம் இல்ல சின்ன படத்துக்கு ஆதரிக்கும் இல்ல அது அவர் வெர்ஷன். அதாவது சினிமால இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல நீங்க ஒரு விஷயம் கேட்கும்போது நான் பதில் சொல்றேன். அதாவது பெரிய படம் சொல்ற படங்கள் கொஞ்சம் சின்ன படம் தான். சின்ன படம் சொல்ற படங்கள் கொஞ்சம் பெரிய படம் தான். சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் தான். தேங்க்யூ தேங்க்யூ. பாலசரவன் வந்து எல்லாரும் ஒருபடி கூப்பிட்டோம், அவங்க பிஸியா இருக்கிறதுனால வர முடியும். அவ்வளவுதான். பெருசு சின்னதுன்றது ஸ்கேலா தான், கதைன்றது வந்து ஆடியன்ஸ் தான் வந்து படம் தான் முடியும். இல்லை பிரதர், அதான் முதல்லயே சொன்னேன், அந்த சாமி தான் அந்த பொண்ணு. நிறைசூழி தெய்வம் எப்படி உருவாச்சுன்றது தான் கதை. நிறைசூழி தெய்வம் 200 வருஷங்களுக்கு முன்னால் இப்படி தான் உருவானான்றது தான் கதை. திரும்ப ரிப்பீட் ஆகுது, அது இந்த பொண்ணு தான் அதுன்றது தான் மெட்டஃபராக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கதை அதுதான். சாமி வேடிக்கை பார்க்கல, சாமியே அவ தான். கலையரசன் பிரதர் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்குது. நான் சின்ன சின்ன படங்கள் கமிட் ஆகி ஒரு 4-5 இது அதெல்லாம் பழைய கதை. இந்த கதை வந்து முத்தையா சார்ட்ட நான் கதை சொன்னதுக்கப்புறமேலு கான்ஃபிடென்ட்டாக சரி துதி நான் கலையை உள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. காரில் இவர் வந்து ஷூட்டில் இருந்தார், தண்டகாரண்யம் ஷூட்டில் ஒசூரில் இருந்தார். காரில் போகும்போது நான் கேட்குறேன், சார் கலை எப்படியாவது உள்ளே வந்துடுவாரேன், நீங்கள் வேறு கலை நில்லுன்னா நிப்பார் உட்கார மாதிரி சொன்னாங்க. நான் அங்கே போனதுக்கப்புறமேல அங்கே இருக்கிற சூழலெல்லாம் பார்த்துட்டு கலை பிரதர் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா துதி கலை வந்து கொஞ்சம் படம் அடுத்தடுத்து போகிறாரு, கதை அவருக்கு பிடிச்சா தான் ப்ராஜெக்ட், இல்லைன்ட்டு அவங்க நிம்மதியாக தூங்கிட்டாங்க. விடி எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா மறுநாள் காலையில் தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மறுநாள் வந்து கதையை கேட்டுட்டு அவ்வளோ பேருக்கு முன்னால் தண்டகாரண்யமில் கிட்டத்தட்ட அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னால் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு படம்னு பார்க்காம சார் நான் அந்த படத்தில் சும்மா நடிக்கிறேன் சார்னு சொன்னார். சும்மா இப்படி பேமெண்ட் எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் சும்மா நடிக்கிறேன், ஏன் இத்தனை நாள் அந்த கதையை என்கிட்ட கொண்டு வரலன்னு சொன்னார். இது நடந்துச்சு சொன்ன அப்படி. அதான் சம்பளம். ஆமா ஆமாண்ணே. இந்த மாதிரி கதையில இந்த மாதிரி ஒரு ஆதிக்க சாதியினர்னு சொல்லிக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னு காமிக்கிறது இன்னமும் இப்போ அந்த ஆதிக்க சாதியில அவன் வந்து பொண்ணு ஓடி போயிட்டுனா பொருடா இந்த மாதிரி அப்படின்னு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. இல்லையே லாஸ்ட் வாய்ஸ் வருது. இன்னைக்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியும் எதிர்த்து உதைக்கலாம் திருப்பி அவங்கள. அப்படிங்கிறப்ப இன்னமும் இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்குள்ளார வன்மத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இது நீங்கள் வந்து பழசு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் கலையரசன் வேறு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்படிலாம் இல்லை, அவர் எல்லா படத்துக்கும் கொடுப்பாரு. ஆனால் இப்போ எல்லா கதைக்கும் ஓப்பனாக தான் இருக்கேன், என்னை எது தேடி வருதோ அதை பிடிச்சதை எடுக்கிறேன். இந்த மாதிரி கதை தான் அதிகமாக தேடி சொல்லுங்க. அதாவது மதுரை வீரன் தொடங்கி நவீன் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பதில் சொல்லுங்க. கலையரசன் வந்து இந்த மாதிரி கதை தான் அதிகமாக தேடி வருது.
நான் நட்சத்திரம் நகர்ந்ததுல கூட இந்த மாதிரி ஒரு ஷேடு உள்ள கேரக்டர் இல்லை, அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். தண்டக்காரன் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி கதை தான் உங்களுக்கு அதிகமாக தேடி வருது. அப்போல்லாம் இல்லை, எல்லாமே மிக்ஸ்டாக வரும். நம்மளை இல்லை ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு நான் சில படங்கள் யோசிப்பேன், இது வந்து நம்ம இந்த படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த படம் டக்குன்னு நாங்கள் ஒரு சின்ன படமாக ஒரு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாக ஃபீல் ஆச்சு. இந்த படம் எனக்கு நல்லா இருக்கும், பட் எவ்வளோ கமர்ஷியலாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படின்னு யோசிச்சு தான் இந்த படத்தை நாங்கள் ஓகே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஒரு டைரக்டர் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஓப்பனாக இது அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சம்பவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கும் நடக்கலைன்ற யாருமே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஏதை நம்ம காட்டுறோம், ஏன் இப்போ நீங்கள் திரும்ப அதை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கான்றதெல்லாம் பதில். ப்ரொவோக் பண்ணுறமோ இல்லையோ அது நடந்துட்டு தான் இருக்குது, அது முடிவு இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்யூஷன் எதுவும் இல்லை இப்போது. அதனால் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதால அந்த மாதிரி நடந்திருக்குன்றதை காட்டுற ஒரு ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்க சம்பவத்தை நம்ம காட்டியிருக்கோம். அவ்வளோதான். ஜாதி வரியை ஊற்றுவங்க வந்து பெண்களா ஆண்களா? ஏன்னா வந்து ஆண்கள் கூட வந்து ஒரு மனசு வந்து விஷயத்தை பண்றாங்க, ஆனா பெண்களை விட மாட்டாங்க. அதெல்லாம் உண்மையா தான் இருக்கா? இல்லை, அது உங்களுக்கு தெரியாது இல்லை பிரதர், நீங்கள் ரிப்போர்ட்டரு, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிட போதா என்ன? என்ன காட்டியிருக்கோம்? பெண்கள் தான் வந்து ஊக்கிக்கிறாங்க, அவங்க போயிட்டு சொல்லக்கூடாது பண்ண சொல்றாங்கன்ட்டு. அப்படி நான் பொதுவாக சொல்லலையே. இல்ல இவரு கதிராஜன் சார் தூண்டி விடுவாங்க அவங்க சிஸ்டர் அவங்க சீனை சொல்றாரு. அவங்க தானே இல்லை, ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு இவங்க தான் ஹைலைட்டுன்னு நான் சொல்லலை. பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குன்றது தான் கதை. நான் பெண்களை மட்டுமே குற்றப்படுத்தலை. இல்லை இல்லை இல்லை, அப்படி நான் சொல்ல வரல. பிரச்சனைன்றது ரெண்டு பக்கமும் இருக்குது, ஆண்கள்ட்டையும் இருக்குது பெண்கள்ட்டையும் இருக்குது. அதை சமமாக தான் நான் பார்க்குறேன். எதுவுமே ஹை லோன்றது கிடையாதுன்றேன் நான் சொல்லுங்க. இருமாமே ஒரு நிமிஷம், ரொம்ப நம்ம கேட்குறேன். மதுரை வீரன் தொடங்கி இன்னைக்கு வந்து கவின் வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. நீண்ட காலமா வந்து இன்னைக்கு ஆணவ படுகொலை தடுக்கணும்னு சொல்லி சட்டையிட்ட சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த படம் மூலியமா நீங்க இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா, வச்சிருவோம். இல்லை ஆமாம், அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வந்தால் நல்லது தானே. அது வந்து அது கண்டிப்பாக ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக அதுக்கான ஒரு சட்டம் ஸ்ட்ராங்காக வரணும். கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றுவான்னு நினைக்கிறேன். அது ரிவீல் பண்ணல, ரொம்ப இல்லை எனக்குமே இருக்கு அப்படி, பட் அது நீங்க இல்லை ஆக்சுவலாக நான் அது இந்த கதைக்கு தேவைங்கிறது. சார் ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ஒரு சாதிய வன்மம்ன்றது அது கீழே உள் சாதிக்குள் கட்டமைப்புக்குள்ளேயும் அது இருக்குன்றது தான் பொதுவான கருத்து. நான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த ஹீரோ எந்த சாதின்னு உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு எந்த சாதின்னு தெரியாது. இல்லை நான் சொல்லிடுறேன், நான் அதை சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு கீழே உட்பிரிவுக்குள்ளே நிறையா பிரச்சனை இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சாதிய வன்மத்தை அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை கடத்துறாங்களே ஒழிஞ்சு அதை வந்து பிரேக் பண்ணலன்றேன். இப்போ திருநெல்வேலியில் இப்போ ஸ்கூல் பசங்களை பிடிச்சி அடிக்கலையே, அவங்க ஸ்கூல் பசங்க தானே, உள்ளே பூந்து அடிக்கிறானுங்கள்ல, அவங்க பெரியவனுங்களா என்ன, 12வது படிக்கிற பசங்க. அது எப்படி நடக்குது? ஊக்குவிக்கல, யோசிக்க வைக்கிறேன் பிரதர், யோசிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். இல்லை இதை இந்த மாதிரி நடக்குதுன்ற பார்த்து அந்த மாதிரி மாறட்ட மனசு மக்கள் மாறட்டம் தான் வச்சிருக்காரு. என்ன இதில் முடியாது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாத நீங்க. ஏன்னா வன்முறை இருக்குதுன்னு தெரியுது, பேப்பர்ல பாக்குற மாதிரி இருக்குதா? சார் கதையே அதுதான் சார், கதையே அதுதான் சார். நிறைசூலி தெய்வம் ஏன் உருவாச்சுன்றதுதான் கதை. அதை நீங்கள் அந்த பொண்ணு சொல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு படம் இந்த கதை சார், அந்த தெய்வம் அப்படி தான் உருவாச்சுன்னு தான் சார் நான் கதை சொல்கிறேன். அவர் அப்படி தான் சொன்னார், இந்த மாதிரி நடந்தது, அதுதான் இந்த பொண்ணு 200 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வருது. இல்ல அதுதான் அந்த பாட்டி கதை சொல்லுது இல்லையா, அதுல கன்வே ஆகும். அந்த பாட்டி சொல்ற கதை கரெக்டா கன்வே ஆகும். சூப்பர், தேங்க்யூ கார்த்தி. நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க. அதெல்லாம் வர மாட்டேன். பவுன்சர் இல்லாம வர மாட்டீங்களா? இல்ல எப்பவும் போல இருப்பேன். ஆமா கரெக்ட், நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, நான் வருவேன், என்னோட படத்துக்கு நான் வருவேன்ல. இல்லை உண்மையாகவே அது வந்து இப்போ நாங்களே அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாளைக்கு காலைல ஏற்காடில் ஷூட். பட் ஸ்டில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேரால் இங்கே இருந்துகிட்டே கூட வேறு வேலை இருந்தால் ஒரு விஷயத்துக்கு வரணும்னா எப்படினாலும் வரலாம், வர முடியாதுன்னா எப்படினாலும் வராமல் போகலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். பட் வந்து நான் தான் வந்தோடனே தீபாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக நாளைக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்.
பட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் பர்சனலி. இல்லை ஜென்ரலி ஏன்னா அவ்வளோ உழைப்பு, நான் நிறைய படம் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் போடுறாங்க தெரியல, ஒர்க்குக்கு எவ்வளோ சின்சியராக. இல்லை தேங்க்யூ.